ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக திருச்செந்தூர் கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ண போயிருந்தோம். அந்த விளாக் தான் இது. வீக்கெண்டில் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வீக்கெண்டில் தான் போயிருந்தோம். மறுநாள் வைகாசி விசாகம் வேறு. இருந்தாலும் நம்ம போகிற டைமிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சாமியை நல்லா ஃப்ரீயாகவே பார்க்கலாம். அது என்ன டைமிங்னோ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திருச்சியிலேருந்து சாட்டர்டே நைட் ஒரு 10 o'clock பஸ் கிளம்புற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நைட் நேரம் நம்ம தூங்கிட்டு போயிடலாம், டயர்ட் தெரியாது அப்படின்னு. ட்ரெயின் கூட இருக்குது, ஆனால் ட்ரெயின் டிக்கெட்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். கோவில் அடிவாரத்துலேயே மார்னிங் 5 o'clock இறக்கி விட்டுட்டாங்க. கட்டுமான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு கோயிலில். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். நம்ம திருச்செந்தூரி தான் ஃபஸ்ட் டைம், அதனால் அப்படியே நேராக நடந்து போனோம். ஃபஸ்ட்டு கடலில் தான் குளிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால போய் நல்லா கடலெல்லாம் பார்த்தோம். நல்லா இருட்டாக தான் இருந்தது. நாளே வந்தவங்க எல்லோரும் நைட்டு கடற்கரையில் தான் படுத்து தூங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் எந்திரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு கூட்டம் இவ்வளோ நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் விடிஞ்சோன்னே ஒரு 6-6:30 பார்த்தோம். பெருசாக ஒன்றும் கடற்கரையில் கூட்டம்லாம் இல்லை. வரதும் குளிக்கிறதும் போகிறதுமா தான் இருந்தாங்க. இப்போ ஆனால் நல்ல கும்பல். ஏன்னா தூங்கி எந்திரிச்சிட்டு இருந்தாங்க எல்லோரும். பாதி பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு, பாருங்கள் சன்ரைஸ் ஆக போகுது. ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கே. இதுலேயும் கடல் நாளுக்கு நாள் உள்வாங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோயிலுக்கு வரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நியூஸில் கடல் 70 மீட்ரு உள்வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வரும்போதே யோசிச்சுட்டு தான் வந்தோம். ஆனால் நல்லா முன்னாடி கரையிலேருந்து ஒரு மேடு மாதிரி கூட எடுத்திருக்காங்க. நல்ல கடல் உள்ளே போயிருக்கு. நம்ம குளிக்கும் போதும் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, நைட்டை விட இப்போ கடல் கொஞ்சம் உள்வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நாளுக்கு நாள் கடல் உள்வாங்கிறத பற்றி. இது கடவுள் பிள்ளையா இல்லை மனிதர் செய்கிற பிள்ளையாங்கிறது நமக்கே தெரியல. ஆச்சரியமாக இருக்குது. கடல் உள்வாங்கும் போது நிறைய சிலைகள் கிடைச்சிது அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. ஏன்னா கடற்கரையிலே உங்களுக்கு நிறைய சிலைகள் அனாமத்தா அப்படியே தான் கிடக்கு. பாக்கியெல்லாம் எடுத்து மூவர் சமாதியில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. வீடியோ கடைசியில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது அடுத்ததாக இதில் க்ரௌட் இல்லாத இடமா ஒரு இடம் பார்த்து நம்ம ஃபேமிலியாக எல்லோரும் குளிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு குளித்து முடிச்சுட்டு வந்து நாளிக்கிணறுல குளிக்கணும். அதனால் பார்த்தோம், நாளிக்கிணறு எல்லாம் அடுத்த மாதம் கும்பாபிஷேகங்கிறதுனால கட்டுமான பணி நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம வீட்டில் வச்சுருக்க டேங்க்கு டேப்பில் மாதிரி தான் தண்ணி வந்துட்டுருக்கு. அதுக்கே 1.5 கிலோமீட்டர் க்யூ நின்றுட்டு இருந்தாங்க. அதில் போய் நின்னோன்னா கண்டிப்பாக நமக்கு லேட் ஆகிடும்னு தெரியும். அதனால் முன்னாடி போகிறவங்க ஒருத்தவங்கள்ட்ட வாட்டர் பாட்டில் கொடுத்து விட்டுருந்தோம். அவங்க பிடிச்சிட்டு வந்தாங்க. அதை நம்ம தலையில் தீர்த்தமாக தெளிச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் மாற்றுறதுக்கெல்லாம் அங்கேயே நம்ம பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் இறக்கி விட்ட இடத்துலேருந்தே நம்ம கோயிலுக்குள்ளே நடந்து வர வழி ஃபுல்லாகவே லாக்கர்ஸு ரூம்ஸுன்னு நிறைய மடங்கள்னு இருக்கும். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மளை எது புக் பண்ண முடியுதோ அங்கே புக் பண்ணிக்கலாம். 1000 rupeesலேருந்தே ரூம்ஸ் அவைலபிளாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா மடத்துலலாம் ஒரு ஆளுக்கு 100 rupeesன்னு வாங்குகிறாங்க. லெட்டின் பாத்ரூம்லாம் நீட்டாக தான் இருக்குது. லாக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் ட்ரெஸ்ஸு உங்களுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூட நம்ம சாமி ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் லாக்கர்ஸில் போய் ட்ரெஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக விநாயகரை தரிசிக்க வந்தாச்சு. அங்கே தூண்டுகை விநாயகரை தான் கும்பிட்டுட்டு தான் அடுத்து நம்ம கோயிலுக்குள்ளே போனோம். அதனால் ஒரு அர்ச்சனை வாங்கிக்கிட்டு அவருக்கு ஒரு தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு சாமி பார்க்க கிளம்பியாச்சு. அப்போ டைம் ஒரு 6 மணி இருக்கும். நல்லா விடிஞ்சிருச்சு. நம்ம பாட்டிக்கு பொது தரிசனத்தில் தான் போயிருந்தோம். அங்கே 100 ரூபா டிக்கெட், அதுக்கப்புறம் பொது தரிசனம் 2 இருக்குது. அதுக்கப்புறம் வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு வழி இருக்குது. அதுக்குள்ளார போனோன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் சேர்த்து அவங்கள அந்த வழியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. சீக்கிரம் போய் சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். நம்ம கூட்டம் இல்லாதனால பொது தரிசனம் தான் போயிருந்தோம். கொஞ்சம் தூரம் வரைக்குமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் தான் கூட்டம் எல்லோரும் அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் ரன்னிங் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க கூடயே அப்படியே போயிட்டு இருந்தோம். ஆண்களுக்கு மட்டும் சட்டை இல்லாமல் தான் கோயிலுக்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு சட்டை பனியன் எல்லாத்தையும் கழட்ட சொல்லிட்டாங்க. மொபைல் அலௌட் கிடையாது. ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவுமே எடுக்க முடியாது நம்ம. அதனால் அப்படியே க்யூவில் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போயிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணலை. அப்படியே கொஞ்சம் தூரமாக எல்லோரும் நவுந்துட்டு தான் இருந்தாங்க. நம்ம அப்படியே கடலை ரசிச்சுக்கிட்டு இந்த சைடு மக்களை பார்த்துக்கிட்டே நம்ம பாட்டுக்கு ஜாலியாக தான் போயிட்டுருந்தோம். அடுத்த மாதம் கும்பாபிஷேகங்கிறதுனால
நிறைய கட்டுமான வேலைகள் நடந்துட்டு இருந்தது. கோயில் கோபுரம்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. கலசம் 9 கலசம் வச்சுருந்தாங்க. அதில் எல்லாத்துலேயுமே நல்ல புது கலசம் வச்சு அதெல்லாம் மூடியிருந்தாங்க. அதெல்லாம் ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம். நிறைய இடங்கள் லாக் பண்ணிவிட்டு கட்டுமான வேலை நடந்துகிட்ருக்கு. அடுத்த மாதத்துக்கு மேலே வந்தால் சூப்பராக இருக்கும் இன்னும் கோயில். இப்போயே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கடல் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில்னால் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா சாரி, இது மட்டும்தான். ஏன்னா முருகன் கோயில்னாலே எல்லாமே மலை மேலே தான் இருக்கும். கடலில் சார்ந்து இருக்கிற ஒரே முருகன் கோயில் இவர் தான். அதனால் பார்க்குறதுக்கும் நம்ம அந்த ஃபீலிங்ஸே நல்ல குட் வைப்பாக இருந்தது. எங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. நானும் என் பொண்ணும் தான் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம். எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வீக்கெண்டில் போகிறீங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்கும், உள்ளே சாமி பார்க்கவே 2 ஹவர்ஸ் ஆகிடும் 3 ஹவர்ஸ் ஆகிடுங்கிறனால நாங்கள் தங்குற ஐடியாவில் வரல. சாமி பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு தான். ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த முறை இங்கே தங்குற மாதிரி வந்து 3 வேளையும் சாமி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக வருவேன். வந்து 3 வேளை காலம்பரை மதியம் நைட்டுன்னு சொல்லிவிட்டு நான் சாமி பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. கடற்கரையில் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஆசையாக இருக்குது. அடுத்த முறை முருகன் அருள் இருந்ததுன்னா அடுத்த முறை நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போயிட்டுருக்கும் போதே உங்களுக்கு இந்த கேமராவில் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். கோபுரத்துக்கு மேலே கருடர் 3 கருடர் வந்து நல்லா வட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. நல்லா அந்த கோபுரத்தை சுற்றி சுற்றி நமக்கு நல்ல கருட தரிசனமும் காலம்பரையே கிடச்சிச்சு. நல்ல கிருஷ்ணரையும் வேண்டிக்கிட்டு அப்படியே லைன் மூவ் ஆகிட்டே தாங்க இருந்தது. எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை. ஒரு 3/4 மணி நேரத்துலலாம் சொல்லப்போனால் நம்ம சாமி கிட்டேயே ரீச் ஆயாச்சு. நல்லா சாமி பக்கத்தில் போயாச்சு. அதுலேயும் உள்ளே போனோன்னா 100 ருபீஸ் பொது தரிசனம் எல்லாத்தையுமே கொலாபரேட் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. உள்ளே நம்ம அர்ச்சனை கொண்டு போயிட்டுருக்கிறதுனால இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, நம்ம போயிட்டுருக்கும் போதே நம்ம கையிலேருந்து தேங்காய் உடச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. நம்ம அதை வந்து கொடிமரத்துக்கு முன்னாடியே நான்லாம் தெரியல எனக்கு. நான் சரி உடைக்க கேட்குறாங்கன்னு கொடுத்துட்டோம். கொடுத்தவங்க நம்மளுக்கு என்ன ஆகிடுதுன்னா, நம்ம அவங்க போய் உடச்சிட்டு நமக்கு ஒரு கயிறு, அந்த குங்குமம், திருநீர் வச்சுட்டு சாமியோட ஒரு ஃபோட்டோ வச்சு நமக்கு கையில் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதில் பன்னீர் திருநீர் வைப்பாங்க. பன்னீர் இலையில் திருநீர் வச்சு கொடுப்பாங்களாம். அது எனக்கு உள்ளார கருவறையில் தான் தேங்காய் பழம் உடைச்சிட்டு அது மாதிரி அதே இதில் அதுவும் வச்சு கொடுக்குறாங்க பன்னீர் இலையில். ஆனால் இங்கே வந்து அப்படி கொடுக்கல. எனக்கு அந்த பன்னீர் திருநீர் வேணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரியல. கருவறையில் தான் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. 100 ருபீஸ் வாங்கிக்கிறாங்க. தேங்காய் பழம் உடச்சிட்டு அதை கொடுக்குறாங்க. எனக்கு வெளியில் ஒருத்தர் கொடுங்க உடச்சி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இதையும் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நான் அதில் இருக்குன்னு நினச்சி வந்து பார்த்தேன், அதில் இல்லை. அதுக்கப்புறம் நல்லா உள்ளே போயிட்டு நல்லா மனசார சாமியை கொஞ்சம் நேரம் நின்னே தரிசித்தோம். பெரிய கூட்டம் இல்லாதனால நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் துரத்திலாம் விடலை. நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் பொறுமையாக வந்தோம். அன்னதானத்துக்கு சீட் வாங்கிட்டு, அன்னதானத்துலேயும் பெரிய க்ரௌடெல்லாம் இல்லைங்க. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே நகர்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் சாப்பிட்டுட்டு இருந்தனால ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ளே விட்டுட்டாங்க. அருமையான சாப்பாடுங்க, உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஹோட்டல் சாம்பார் மாதிரியும் 3 பொரியல் வச்சு நல்ல ஒரு அருமையான சாப்பாடாக இருந்தது. நல்ல அந்த பாயசம், பருப்பு பாயசம், அதெல்லாம் ஏதோ வீட்டில் ஏதோ கல்யாண விருந்தில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. நல்ல அருமையான சாப்பாடு. எல்லாருமே காலம்பரை சாப்பிடல, சாமி தரிசிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு நினச்சிட்டு போனதுனால எல்லோரும் நல்ல பசியாக இருந்தோம். அதனால் நல்லா சாப்பிட்டோம். நல்ல நீட்டாகவும் இருந்தது. இடம்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாகவே கோயில் வந்து காலம்பரை 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ரன்னிங்காகவே சாப்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன். அருமையான சாப்பாடு. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக வந்துட்டு மூவர் சமாதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடற்கரை பக்கத்தில் தான் இருக்காங்க, அது பார்த்துட்டு கூட போயிருந்துருக்கலாம். நம்ம சரி வந்து பார்க்கலாம், ஏன்னா சாமி பார்க்க லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு நேராக அப்படியே மூவர் சமாதி போயிருந்தோம். அப்போ பாருங்கள், கடற்கரையில் பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை. அதிகாலையில் இருந்த கூட்டத்தை விட இப்போ கூட்டமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லோரும் நைட்டில் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு நிறைய கூட்டம் மாதிரி இருக்குது. இந்த டைம் வந்தால் நல்லா கொஞ்சம் கடற்கரையில் என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் சாமி இவ்வளோ ஃப்ரீயாக நீங்கள் பார்க்க முடியாது. காலம்பரம் 6 மணிக்கு
உள்ளே போனீங்கன்னா நல்ல சாமி பார்க்கலாம். மதியம் 1 மணிக்கு மேலே அதே மாதிரி போனீங்கன்னா சுத்தமாக கூட்டம் இருக்காது. நல்லா ஃப்ரீயாக சாமி பார்க்கலாம். அது வீக்கெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. விசேஷ நாட்களை மட்டும் தவிர்த்துட்டு வீக்கெண்டில் கூட நம்ம இந்த 2 வேளையும் சாமியை நல்லா தரிசிக்கலாம். இப்போ நம்ம மூவர் சமாதியில் தான் இருக்கோம். இங்கே 3 சித்தர்கள் ஒரே இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. இந்த சித்தர்கள் தான் திருச்செந்தூர் கோயிலையும் கட்டினதாகவும் சொல்கிறாங்க. அவங்களையெல்லாம் நல்லா தரிசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து தியானம் பண்ணோம். நல்ல இயற்கையாகவும் நல்ல குளுமையாகவும் இருக்குது இந்த இடத்துல. நல்லா அமைதியாக இருந்தாங்க எல்லோரும். கடற்கரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிலைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே உள்ள கடைகளில் ஒரு திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ ஒன்று வாங்கிக்கிட்டு வேல்மாறல் புக்கு 21 புக்கு வாங்கி வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இப்போ காலம்பரை 12 மணி ஆகுது. நம்ம திருச்செந்தூர் முருகனையும் எல்லா சாமியும் மனநிறைவோட கும்பிட்டாச்சு. இதுதாங்க என்னோட திருச்செந்தூர் அனுபவம். நீங்களும் திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்ததுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.